லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஒரு தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் காட்டுகிற வழிகாட்டுதல். அவர் ஆதரவு கோரிய நிலையில் இன்னும் அது தொடர்பாக ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் இங்கே குழப்பம் உருவாவதற்கு இடம் கொடுக்கிறார். இது ஏற்புடையதல்ல. அடுத்து, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் யார் யார் என்ற பட்டியலை ஆளுநர் கோர முடியாது. உனக்கு யார் சப்போர்ட் பண்றா, 118 கொண்டு வந்து என்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து பதவி ஏற்புக்கு வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் நான் ஆட்சி அமைக்க அவர் கோருகிறார். ஏன்னா எனக்கு 108 இடங்கள், நான் வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அவருக்கு வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கா என்பதை சட்டமன்றத்தில் தான் அவர் நிரூபிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் நிரூபிப்பதற்கு அவரை அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி திரைமறைவில் தலையீடு செய்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்கிற ஐயத்தை உருவாக்கியிருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. எங்களை பொறுத்தவரையில் மக்கள் அளித்த தீர்ப்பின்படி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பதுதான் சரி. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். அதாவது என்னுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தை கையாளுகிறது என்பதுதான். இப்ப இல்ல, தொடக்கத்திலிருந்து. அது என்னுடைய யூகம் கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம். நான் அப்படி நம்புகிறேன். அதனால் அந்த கருத்தை சொன்னேன். இப்போதும் பாரதிய ஜனதா கட்சி அவரை கையாள துடிக்கிறது, அவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது, அவரை கட்டுக்குள் வைத்திருக்க நெருக்கடிகளை தருகிறது. இதுவும் என்னுடைய கருத்து. இந்த நிலையில் பாரதிய ஜனதா அல்லது RSS சங் பரிவார் கும்பல் அவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது நாங்கள் காங்கிரஸோடும் இடதுசாரிகளோடும் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம், ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் என்று அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் கன்சிடர் பண்ணுகிறோம். அது இதில் உள்ள நல்லது கெட்டது அல்லது நிறை குறை, எதிர்கால அரசியல் போக்குகள், இதை நாங்கள் வந்து பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். இது குறித்து ஒரு முடிவை முன்கூட்டியே நான் அறிவிக்க முடியாது. எங்கள் கட்சியில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் மற்றும் நாங்கள் தொடர்ந்து கருத்தியல் ரீதியாகவும் களப்பணிகள் அடிப்படையிலும் இடதுசாரிகளோடு பயணிக்க விரும்பி அதன்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு என்ன என்பதையும் அறிந்து நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். ஏற்கனவே சொன்ன அந்த கருத்தில் இன்றைக்கும் நான் உறுதியாக இருக்கிறேன். பாரதிய ஜனதாவின் ஒரு கையாளுதல், அந்த தாவேகாவை கையாளுகிற முயற்சி, அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. அதனால அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு தான் முடிவெடுப்போம்.